தலைவர் தளபதி அவர்களுடைய பயணம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இவர் வரேன்னு சொல்லிட்டாரு, எப்போ வரப்போறாரு, அப்போ இங்கே பேச போறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு வார்த்தை மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாருமே போய் சந்திச்சோம், பேசணுன்றத சொல்றத ஏன் மறுக்கிறீங்க? ஆமா, நீங்க சந்திச்சீங்க, அதுக்கு நான் ஒத்துக்கலன்னு சொல்ல வேண்டியதானே தைரியம் உள்ளவர். தாவேகா ஒரு புதிய கூட்டணியை அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பிரச்சாரத்திற்கு அப்புறம் இருக்கா? பல கட்சிகள் நிச்சயமாக வரும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில நீங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு அன்வர் ராஜா அவர் போயிட்டாரு, அவர் உடனே தூக்கிட்டீங்க. மைத்ரேயன் போயிட்டாரு, இப்ப இவரு வந்துட்டாரு. இங்க பாருங்க, இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சிட்டா. சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நானும் விமர்சிக்கக்கூடியவன் தான். அண்ணன் திருமாவோடு நீண்ட பயணங்கள், அவர் சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கமாக இருக்கும்போது எல்லா போராட்டங்கள்லையுமே விடுதலை சிறுத்தைகள் பங்கெடுத்திருக்குது. நானும் விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது, ஆனால் தூய்மை பணியாளர்கள் விஷயமாக இருக்கட்டும், வேங்கை வயல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அமைதி காக்கும் போது அந்த விஷயங்கள் எல்லாமே நான் எதிர்த்து பேசினவன் தான். ஜனநாயக உரிமையை பேசக்கூடிய ஒருவர் தாக்கப்படுவது அப்படின்றது நீங்க முற்போக்கவாதின்னு அப்படின்னு உங்களை எடுத்துக்க முடியும். அப்போ இந்த இடத்துல அண்ணன் திருமா அவர்கள் தொண்டர்களை அரசியல் படுத்த தவறிட்டாருன்னு சொல்றதா? உளவுத்துறையின் மூலமா எவ்வளவு அழுத்தங்கள் எனக்கு இருக்குன்றது தெரியும். மற்ற கட்சிக்காரர்கள்ட்ட இருந்து எவ்வளவு அழுத்தங்கள் எனக்கு இருக்குன்றது தெரியும். இது கருத்தியல் ரீதியா பேசக்கூடியதை கருத்தியல் ரீதியா தான் எடுத்துக்கணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்போ போற இடமெல்லாம் அடி வாங்கணும். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வாழ்த்துக்கள். பல விஷயங்கள் தொடர்ந்து ஜாம்பவான் நேயர்களுக்காக பேசி வரீங்க. நீங்க மாநாடு முடிந்து தாவேகாவினுடைய அடுத்த திட்டம் மக்களை நோக்கி திரு விஜய் அவர்கள் செல்கிறார் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டது. 13ஆம் தேதி வரை அறிவிச்சிருக்காங்க. எந்த மாதிரி இந்த திட்டத்தை பிளான் பண்ணிருக்கீங்க மக்களை சந்திக்கிற அந்த விஷயங்களை? இல்லை, இப்போ இந்த மாநாடுன்னு இல்லை, தமிழகத்தினுடைய முதல் பிரகடன மாநாட்டில் தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொன்னாரோ அதே போன்று தான் ஒவ்வொரு கட்ட நகர்வுகளுமே தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. அவர் சொன்னதில் எந்த இடத்துலையுமே எதையும் விட்டுத்தரல, எதுலேயும் பின்வாங்கலை. அவருடைய திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு பார்வை கொண்டதாக இருக்குது. அதனால தான் அவருடைய பயணத்தில் எந்த இடத்துலையும் தடை இல்லாமல் அவரால் பயணம் செஞ்சுட்டு இருக்க முடியுது. இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், ஆளும் கட்சிகள் அரசியலுக்காக பேசக்கூடிய விமர்சனங்களை காதலையும் ஏற்றிக்கலை, மண்டையிலையும் ஏற்றிக்கலை. அப்படி அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்திருந்தாருன்னா அது அவருக்கு தடைபடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இங்கே 1000 விமர்சனங்கள் நீங்கள் பண்ணாலும் தான் பாதையில் ரொம்ப தெளிவான ஒரு பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிது. இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்த 2வது கட்ட மாநாடு முடிஞ்சுமே இன்றைக்கி இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்புகளையும் அரசியல் களத்தில் இன்னைக்கு அதிர்வலைகளையும் உருவாக்கியிருக்கு. மிகப்பெரிய, அதாவது கொஞ்சம் குறைவாக மதிப்பீடு செஞ்ச அத்தனை விமர்சகர்களும், அரசியல்வாதிகளும், தலைவர்களும், உளவுத்துறையும் இன்னைக்கு ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் 2ஆம் கட்ட மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட மாநாடை 1000 பேர் விமர்சனங்கள் பண்ணாலும் அதில் தான் என்ன சொன்னாரோ அந்த ஸ்டாண்டில் நிற்கிறாரு. நான் வரேன், உங்களை சந்திக்கிறேன்றதை சொல்லியிருக்கிறார். ஓகே, மக்கள் முன்னாடி தான் பேசுவேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அதற்காக எல்லா ஆயத்த பணிகளும் தயாராகிடுச்சு. தொடர்ச்சியாக அதுக்காக களத்தில் இன்றைக்கி பொதுச் செயலாளர் அவர்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறார் இந்த வாரம். அதற்கான எல்லா இதுவுமே இப்போ தொகுதி வாரியாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லாம் நியமிச்சிருக்காங்க. எல்லா இப்போ இதுலேயுமே போட்டிருக்காங்க. அந்தந்த இடத்துல முக்கியமான சந்திப்புகளில் நின்று பேசுகிறாரு. அதற்கான அறிவிப்புகளும் சீக்கிரம் வந்துடும், 2 நாட்களில் வரும். பயணம்ன்றது மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறாருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
மக்கள் மன்றத்தில் பேசுகிறாரு எல்லாத்தையுமே. நீங்க சொல்ற மாதிரி இது மாதிரி மக்களை சந்திக்கிற பயணம் அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்துக்கு மட்டும் இல்ல, இந்திய அரசியல் களத்துக்குமே பழக்கப்பட்டதுதான். நீங்க பீகார் எலெக்ஷன்ல ராகுல் காந்தி தொடங்கி ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த தேர்தலையும் சரி, இங்கே தமிழகத்திலேயும் கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை தேடின்னு ஒரு போயிட்டு இருக்காரு பயணம்ங்கிறது பார்க்கறது தான். இதையெல்லாம் இருந்து மாறுபட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்களை எப்படி பார்க்கறது? இந்த பயணங்களுக்கும் விஜய் அவர்களுடைய பயணங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு பயணத்திலும் கடந்த 65 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த பயணங்களை இங்கே ஒன்றிய அளவில் எல்லா அரசியல் கட்சிகளும் மேற்கொண்டாலும் இங்கே தமிழகத்தில் தமிழகத்திலும் இது புதிய பயணம் அல்ல, எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியதான். ஆனால் பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தான் ஒவ்வொரு முறையும் ஊழல் செய்தும் ஆட்சியை இழந்தும் இப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டு இருந்ததை தவிர்த்து இன்றைக்கி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை யாரும் நிறைவேற்றாதவர்களும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியில் மக்களுக்கு திருப்திகரமாக இல்லாத போதும் இவர்களுடைய பயணங்கள் வெற்றியை நமக்கு பறித்து தந்துடும்ன்ற ஒரு நோக்கத்தில் இவர்களுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த 2026 தேர்தலை எல்லா தரப்புமே மிக உற்று நோக்கக்கூடிய ஒரே காரணம் தலைவர் தளபதி அவர்கள் தான். அதற்கு காரணம் என்னன்னா, இப்பேற்பட்ட ஒரு இடத்த இன்னைக்கு நமக்கு தான் அப்படின்றத ஆணித்தனமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இன்னைக்கு திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குது தலைவர் தளபதி அவர்களுடைய வருகை. அதை 1000 விமர்சனங்களை நீங்கள் பண்ணலாம், ஆனால் இவர் மீது எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுகளையும் உங்களால் வைக்க முடியாது. உங்கள் மீது வைப்பதற்கு ஆயிரக்கணக்கான அடுக்கடுக்கான கேள்விகணைகள் இருக்குது, குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிறப்பு நீதிமன்றம் பிடிவாரண்ட் கொடுத்துருக்குது அமைச்சருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஆளக்கூடிய உங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே பதவி நீக்கம் செய்கிறதும் நீங்கள் பதவி நீக்கம் செய்கிறதும் நீதிமன்றம் அறிவுறுத்துறதும் இப்படியான ஒரு வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. மக்களை ரொம்ப இழிவாக பேசக்கூடியது, ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிப்பது, மக்களுடைய வரி பணத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், மக்களை ஆட்சி செய்யும் போது தான் நம்மளுடைய ஒரு வாழ்வாதாரம் இருக்குது, நமக்கான கட்சி இருக்குது, நம்மளை இந்த மக்களுக்காக முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்காக தான் நம்மளுடைய கட்சி கடந்த காலங்களில் இவ்வளோ பெரிய ஒரு பரிமாணம் கொண்டிருக்குன்றதை மறந்து இன்னைக்கு மன்னராட்சியை போன்ற ஒரு கட்டமைப்புகளை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பயணத்துக்கு நடுவில் தலைவர் தளபதி அவர்களுடைய பயணம் மிக மிக மக்களால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயணமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை பயணங்களுமே அரசியல்வாதிகளால் எதிர்பார்க்கக்கூடியது தான். உங்களுக்கான பயணம், அந்த ஊருக்கான பயணம், அந்த கட்சிக்கான பயணமாக தான் இருக்குது, அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கான பயணமாக தான் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் தலைவர் தளபதி அவர்களுடைய பயணம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இவர் வரேன்னு சொல்லிட்டாரு, எப்போ வரப்போறாரு, அப்போ இங்கே பேச போறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு வார்த்தை மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் அவர்களுடைய கடந்த கால பிரச்சனைகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு 5 ஆண்டுகள் எங்களால் தீர்க்க முடியுமா, நான் 5 வருஷம் நாங்கள் இதெல்லாம் தீர்த்துருவோம், கடந்த 10 ஆண்டுகள் நாங்கள் கட்சியில் இருந்தோம், இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த 4 வருஷத்துல தான் எல்லாத்தையுமே மாற்றிட்ட மாதிரி அவங்க இப்போ தொடர்ச்சியாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மக்கள் இதையெல்லாம் நம்பலை. திமுக 2 கட்சிகளும் ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலையும் ஒவ்வொரு வாக்குறுதிகளை தான் 2 பேரையும் தான் மாற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை இப்போ இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் கெட் அவுட்டுன்ட்டாங்க 2 பேருக்குமே. 2 பக்கமுமே எல்லா வாசல்களும் மூடிடுச்சு. அப்போ இவர்களுடைய கட்சியில இன்னைக்கு அதிமுகவினுடைய கட்சியில இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலையே கவலைக்கிடமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள், நான் ஆரம்பத்துல இருந்து நம்ம சேனல்லயே நிறைய பேசியிருக்கேன், செங்கோட்டையன் அவர்கள் தனியா கொடி பிடிக்கிறாரு அப்படின்றத ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன். வெளியே நேற்று அவருடைய பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இருக்கக்கூடியவர்களை உங்களுக்கு 10 நாள் அவகாசம்ன்றாரு. அந்த 10 நாள் அவகாசம்னு குறிப்பிடுறது வரக்கூடிய 15ஆம் தேதி காலகட்டம் வருது. அது இவர் அண்ணாவுடைய பிறந்த நாள் நினைக்கிறேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் அவர் அடுத்த அறிவிப்பு வெளியிடுவார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில நீங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு அன்வர் ராஜா அவர் போயிட்டாரு, அவர் உடனே தூக்கிட்டீங்க. மைத்ரேயன் போயிட்டாரு, இப்ப இவரு வந்துட்டாரு. இங்க பாருங்க, இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சிட்டா ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பகிரங்கமான தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம் எல்லாருமே போய் சந்திச்சோம் பேசணும்ன்றத சொல்றத ஏன் மறுக்கிறீங்க? ஆமா நீங்க சந்திச்சீங்க, அதுக்கு நான் ஒத்துக்கலன்னு சொல்ல வேண்டியதானே தைரியம் உள்ளவர். ஏன் மறுக்கணும்?
அப்ப அவர்களுக்கும் அந்த மனநிலை இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. ஓகே, அவங்களும் ஒன்றிணையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு அப்ப அதுக்காக தானே இவங்க 6 பேர் போய் சந்திச்சிருக்கிறதா அவர் குறிப்பிடுறாரு. ஓகே, இவருடைய குறிப்பீடுல இவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, நாங்க 6 பேருமே வந்து வலியுறுத்தணும், எல்லாருமே அரவணைக்கணும் அப்படின்றத. அப்போ கூட்டணி சம்பந்தமா முடிவெடுக்க கூடியதெல்லாம் அதெல்லாம் அவருக்கு பொதுச் செயலாளருக்கு இருக்கு. அவர் எந்த இடத்துலயுமே ஒரு விஷயத்தை ஓவர்டேக் பண்ணி போகல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயத்துல. ஆனால் இதுக்குள்ள நடக்கணும்னு சொல்றாரு. எம்ஜிஆர் அவர்கள் உங்களை நிறுத்தும் போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் எப்படி ஜெயிப்பேன்னு அவர் கேட்கும்போது என்னுடைய பேரை சொல்லு நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? என்னுடைய பேர் தான் உன்னை வெற்றி பெற வைக்கும்னு சொல்றாரு. அன்னைக்கு அவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது இந்த மக்களை அப்போ சந்திக்கிறதுக்கு முன்னாடி? மருத்துவமனையில இருந்தே ஜெயிச்சதெல்லாம் வரலாறுலாம் இருக்கு. அது எம்ஜிஆர். அவர் புரியுதுங்களா? இப்பவும் சொல்றேன், அம்மா நீங்க போங்க எம்ஜிஆர்னு பேர் சொல்லுவீங்க, வெற்றி பெறுவீங்க. இன்னைக்கு அதே இடத்துல 2001 இருந்து 6 வரைக்கும் தான் அவருக்கு அந்த அம்மா சீட்டு கொடுக்கல. அது வரைக்கும் தான் அவர் எம்எல்ஏ இல்லாமல் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2001 2011 நினைக்கிறேன். அது அந்த காலகட்டம் மட்டும்தான் அவர் அங்கே இல்லை. மிச்சபடி தொடர்ச்சியாக அவர் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதை தன்னுடைய செங்கோட்டையன் பேருக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கோட்டையை மாற்றி வச்சிருக்கிறாருல்ல. அப்போ கடந்த காலங்களை வந்து நம்ம பார்க்கணும்னு சொன்னா நிறைய உதாரணங்களை வந்து எடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கணும். இன்னைக்கு சமகாலத்தை பேசக்கூடிய அரசியலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வேணும்னு நினைக்கக்கூடியவன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளா இருக்கான். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையின் பிரதான ஒரு எதிர்பார்ப்பா தலைவர் தளபதி அவர்கள் தான் இருக்கிறார். அவர் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரோ, நீ போய் என்னுடைய பேரை சொல்லுன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் சொல்றார், ஒற்றை என்னுடைய முகம்தான், 234 தொகுதிகளிலும் விஜய் தான் போட்டியிடுறேன் அப்படின்றத பகிரங்கமா பிரகடனப்படுத்தியிருக்கிறார். இந்த தைரியம் யாருக்கு இருக்கு? இத்தனை ஆண்டுகால ஆட்சிகள் செஞ்சீங்களே, கொள்கை ரீதியா நீங்க அரசியல் மயமாக்கி இருக்கீங்க, இங்க அரசியல் மயமாக்கலன்னு சொல்றீங்களே இந்த தொண்டர்களை, இதே மாதிரி சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கான்னு தான் கேட்கிறேன். அப்போ இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான பயணம் தான். இது இன்னைக்கு மக்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு பயணம் தான். இந்த பயணம் வேணும் தான் மக்கள் நினைக்கிறாங்க. இதை தான் மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் எதிர்பார்க்கக்கூடிய அரசியலை கடந்து இன்னைக்கு மக்கள் சாதாரணமானவர்கள் இன்னைக்கு பேசும் பொருளா மாத்தி இருக்கிறாரு. அதுதான் தலைவர் தளபதி அவர்களுடைய ஸ்டாண்டர்ட். ஓகே, பல விஷயங்கள் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் மக்கள் வந்து அவர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன், இந்த பக்கம் அதிமுகல இருந்து சில பேர் வெளியே போறது, பல கட்சிகள்ல இருந்து ஆட்கள் வெளியே போறதுலாம் நடக்கிறப்ப தாவேகா ஒரு புதிய கூட்டணியை அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பிரச்சாரத்திற்கு அப்புறம் இருக்கா? இல்லை, நான் கடந்த மாதங்களில் கூட நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு முன்னமே சொல்லியிருக்கேன், பல கட்சிகள் வந்து நிச்சயமாக வரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகம் எங்கே எந்த வாசல்லையும் போய் நின்றுக்கிட்டு இல்லை, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தனியாக வரத்துக்கும் தலைவர் தளபதி அவர்கள் தயாராக இருக்கிறார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்குன்னு சொல்கிறார். அப்போ இன்னைக்கு மக்களுடைய சக்தியும் பேராதரவும் இன்னைக்கு தலைவர் தளபதியை நோக்கி அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரக்கூடியதை பார்க்கணுன்னா, நாளைக்கு போக போறாரு பாருங்க, 13ஆம் தேதி போக போறாரு, பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு. என்ன சொல்ல போறாங்க? காசு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல போறாங்களா, இல்லை நடிகருக்கான கூடின கூட்டம் இப்படி சொல்லி உங்களை நீங்கள் தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? மக்கள் தெளிவாக இருக்கிறாங்கல்ல. இப்படியெல்லாம் சொல்லி நீங்க தான் காசு கொடுத்து இப்போ மக்களை கூட்டிகிட்டு வரல, நம்ம நடிகருக்காக வந்திருக்கக்கூடிய கூட்டம்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன். அந்த சிச்சுவேஷன் தான் இப்போ அரசியல் களத்தில் இருக்கு. ஏன்னா கட்டாயம் கூட்டம் அதிகரிக்கும்ன்றது அவர்களுக்கு தெரியும். எல்லா பக்கங்களும் கூட்டம் அதிகரிக்கும், அதுலலாம் மாற்றம் இல்லை. அவர் எல்லாத்தையுமே பேச போறாரு, எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் பண்றாரு. முதல் கட்டமாக எந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க இந்த பிரச்சார? இல்லை, ஒரு 3-4 இதாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் முதல் கட்டமாக இருக்கு, அதுக்கான அட்டவணைகள் வந்து வெளியிடப்படும். எப்படி எங்கே எந்தெந்த இடத்துலலாம் நின்று பேசுகிறாருன்னா அதுக்காக பிரத்யேக வாகனம் தயார் செய்யப்பட்டிருக்குது. நிறைய விஷயங்களை பேசுகிறாரு, மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறாரு. இங்கே வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வயிற்றுப்போக்குகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சாருன்னா எல்லாருக்கும் பயம் வந்துடும் அப்படின்னு இல்லை, ஆல்ரெடி பயத்தில் தான் இருக்காங்க. நீங்கள் பயத்தில் இருக்கிறதுனால தான் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய வேலைகள் இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த 60 ஆண்டுகள் இல்லாத கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணுறீங்க. மத்திய அரசாங்கம் உடனே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிலாம் வரிய கம்மி பண்ணிட்டோன்ற சொல்லிக்கிட்டு இருக்கு. பால் பவுடர்களுக்கு உற்பத்தி சமையல் பொருட்களுக்கெல்லாம் 18% போட்டு வச்சுருந்தீங்க. இன்றைக்கி நாங்கள் 5% குறைச்சிட்டீங்க. ஏன் இந்த பயம்? தீபாவளி பரிசா? மோடி அவர்கள் சொன்னார், அங்கே கொடி ஏற்றிட்டு செங்கோட்டையில்
தீபாவளி பரிசு காத்திருக்கு யாருக்கு? அப்பவும் கேட்டேன் நம்ம சேனல்லையுமே, தீபாவளி பரிசு யாரு காத்திருக்குன்ட்டு. முத்து படத்துல மீனா சொல்லுவாங்க, தீபாவளி பரிசு காத்திருக்கு எல்லார்ட்டையும் போயிட்டு இரவு வரவும் தோட்டத்தில் சந்திக்கவும். எந்த தோட்டத்துல சந்திப்பீங்க? அதனால இப்ப நீங்க சும்மா இப்ப அது 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 எப்படி ஒரு ஏமாற்ற விஷயமாக இருந்துச்சோ அதே போல இதுவும் ஒரு ஏமாற்ற விஷயமா மக்கள் ஆக்கிடுவாங்க. நீங்க ஆயிரம் பண்ணலாம், மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அந்த தெளிவுகள்ல வந்து ஒருபோதும் குழப்பிக்க முடியாது. நீங்க இப்ப எந்த வடிவத்துல வந்தாலும் மக்களுடைய மனநிலைன்றது ஒரே நிலையில தான் இருக்கு. அது தீர்க்கமா இருக்கு. நீங்க சாதிய ரீதியா மத ரீதியா எப்படி வேணா வாங்க, அதெல்லாம் இங்கே பிரச்சனையே இல்லை. எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்னும் இஸ்லாமியர்களுக்கு அப்படியே சீட்டை வாரி கொடுத்துட போகிறோன்றீங்களா? அண்ணன் திருமாவர்களுக்கு சீட்டை வாரி வழங்கிட போகிறேன்றீங்களா? அண்ணன் வேல்முருகனுக்கு வாரி வழங்கிட போகிறேன்றீங்களா? தனியரசு மாமாவுக்கு கொடுத்துட போகிறேன்றீங்களா? எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டு திமுக என்ன பண்ணணும்? வெறுங்கையை பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? திமுகவில் எந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அமைச்சர்களாக யாராக இருக்கா? ஓகே, எல்லார் மேலேயும் தான் இருக்குது. பிடி வாரண்ட்டு, கைது வாரண்ட்டு, ஜாமீனு, அவர்களை பதவியில் தொடரக்கூடாது, நீதிமன்றங்கள் தான் தொடர்ச்சியா. அதுக்கப்புறம் மக்கள் இப்படிப்பட்ட கேவலமாக பேசக்கூடிய, இன்னைக்கு பொன்முடியெல்லாம் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. இப்போ துரைமுருகன் அடுத்து ஓரம் கட்டப்பட்டுறாரு, புரியுதுங்களா? சீனியர்கள் எல்லாம் டாடா பாய்னுட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு ஒரு பக்கம் வழக்குகள் போய்கிட்டு இருக்கு, ஏவாவேலுக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, ஜெகத் ரட்சகனுக்கு நடந்துகிட்டு இருக்குது. யாருக்கு சும்மா இருக்கு? நேருக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் வெயிட்டிங் அப்படின்னு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க. உங்களை கையாளுறதுக்கு மத்திய அரசாங்கம் என்னென்ன கணக்குகளை போட்டுக்கிட்டு இருக்கு. இங்க எந்த விதத்திலையும் தமிழக வெற்றி கழகத்தை இங்க தொட முடியாது. மக்களுடைய சக்தியும் எழுச்சியும் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அதை பார்த்து தான் இன்னைக்கு அத்தனை அரசியல் தளங்களும் பயப்படுதுன்னு சொல்றேன். பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சமீபத்தில் நடந்த கூடிய விஷயம்தான், திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறவங்களில் எதிர்கட்சியினர் எப்படியோ அது மாதிரி நிறைய கட்சிகள், தாவேகா தரப்பில் கூட நிறைய நிர்வாகிகள் உங்களை போல பேசுகிறவங்க எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. அந்த மாதிரி புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி சமீபத்தில் தாக்குதல் அவர் மீது நடந்திருக்கிறது. ஒரு கட்சியினுடைய தலைவர் அதுவும் மனு கொடுக்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வெளியவே அவர் மீதான இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்ததை காணொலிகளை பார்க்க முடிஞ்சது. எப்படி பார்க்குறீங்க? சொல்லியே தாக்கியிருக்காங்க, விசிகாவினர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நடந்த ஊடகங்கள். எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நடந்த தாக்குதலை நீங்கள் எப்படி பார்க்க? சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த ஜனநாயக நாட்டில் கருத்தியலான உரிமை அனைவருக்குமே இருக்குது. அதுதான் இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்லுது. அதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுத்துருக்கிறாரு. அப்பேற்பட்ட இடத்துல விமர்சனம் செய்யக்கூடியது, ஒரு கட்சியில் நீங்கள் கூட்டணியில் அங்கமாக இருந்து கொண்டு பல விஷயங்களுக்கு பேசுவதும் பேச மறுப்பதையுமே அவர் எடுத்து பேசுகிறார். அது அவர் விடுதலை சிறுத்தைகள்னு இல்லை, எல்லாரையும் விமர்சிப்பார், எல்லா கட்சிகளையும் விமர்சிச்சிருக்கிறார். நான் பார்த்து தொடர்ச்சியா எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு, எல்லாருக்குமே. நானும் விமர்சிக்கக்கூடியவன் தான். அண்ணன் திருமாவோடு நீண்ட பயணங்கள், அவர் சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கமாக இருக்கும்போது எல்லா போராட்டங்கள்லையுமே விடுதலை சிறுத்தைகள் பங்கெடுத்திருக்குது. நானும் விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்கள்ல பங்கெடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஆனால் தூய்மை பணியாளர்கள் விஷயமாக இருக்கட்டும், வேங்கை வயல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அமைதி காக்கும் போது அந்த விஷயங்கள் எல்லாமே நான் எதிர்த்து பேசினவன் தான். புரியுதுங்களா? அதுக்கு ஆதரவாகவும் அவர்கள் கேட்டதுக்கெல்லாம் நிறைய ஆதரவாகவும் நான் பேசியிருக்கேன், அதெல்லாம் மறுக்கலை. இந்த விமர்சனங்கள் அப்படின்றது நமக்கான ஒரு கண்ணாடி போன்றது, நம்மளை சரி செய்யக்கூடியது தான். அப்படின்றப்ப அவருடைய பார்வையில் என்னவோ அதை பேசுறாரு. இப்போ ப்ளூ சட்டை மாறன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு இந்த சினிமாவை பற்றின விமர்சனங்கள் எல்லாம் பண்ணுவார். அதுக்காக அவரை போட்டு ரோட்டில் தூக்கி போட்டு அடிச்சிட முடியுமா? அது அவருடைய பார்வை. பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முன்னாள் நடிகராக இருந்தவர், இப்போ விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்குமே இந்த மாதிரி நிறைய நெருக்கடிகள் எல்லாம் வந்திருக்கு. விமர்சனங்கள்ன்றது அவர்களுடைய தனிப்பட்ட மூர்த்தி அண்ணன் அவர்கள் பேசுறது இல்ல, அதுதான் சொல்றேன். அவர் அவருடைய துறை ரீதியா பேசுறாரு, புரியுதுங்களா? அதையும் இதையும் நான் ஒப்பிடல. அது அவர் துறை ரீதியா பேசுறாரு. இவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள்ல பங்கெடுத்திருக்கிறாரு, போராட்ட களத்துல நின்றுருக்கிறாரு, போராடி இருக்கிறாரு, கைதாகி இருக்கிறாரு, பல வழக்குகளை வாங்கியிருக்கிறாரு. இவர் ஒரு அரசியலினுடைய பரிமாணமா வந்திருக்கிறாரு. அவருடைய வளர்ச்சி எப்பேற்பட்டதா வேணா இருக்கலாம், அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட வேணாதான் இருந்திருக்கலாம், சின்ன அளவுல கூட இருக்கலாம். ஆனா அவருடைய ஒரு கட்சியினுடைய தலைவர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய கடைகோடியில் இருக்கக்கூடிய கடைமடையில் இருக்கக்கூடியவனுக்கும் ஒரு உரிமை எப்படி போய் சேரணும்னு நினைக்கிறோமோ, ஜனநாயகம் போய் சேரணும்னு நினைக்கிறோமோ, அந்த கடைமடையில் இருக்கக்கூடியவனுக்கும் பேசுவதற்கான அதிகாரம் இருக்குன்னு சொல்றேன். அதுதான் மக்கள் அதிகாரம்.
அதுதான் ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக உரிமையை பேசக்கூடிய ஒருவர் தாக்கப்படுவது அப்படின்றது நீங்க முற்போக்கவாதின்னு அப்படின்னு உங்களை இப்போ எடுத்துக்க முடியும். அப்போ இந்த இடத்துல அண்ணன் திருமா அவர்கள் தொண்டர்களை அரசியல் படுத்த தவறிட்டாருன்னு சொல்றதா? அது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். உடனடியாக அண்ணன் திருமா அவர்கள் அதற்கான ஒரு தார்மீகமாக பொறுப்பேற்று அந்த நிர்வாகிகள் மீது தக்கபடியான நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்போ வன்முறையை ஒருபோதும் தீர்வாகாது. இங்கே ஜனநாயக நாட்டில் வன்முறை தான். கருத்தியலை சொல்றதுக்கு எல்லாருக்குமான உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகள்லாம் அவர் பேசுறாரு, காணொலி வாயிலாக தானே பேசுறாரு, மேடைகளில் தானே பேசுறாரு. தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதியோ நேரில் போயோ சண்டை போடல. கத்தியும் கம்பையும் எடுத்துட்டு போய் சண்டை போடுறாரா? சினிமாவில் வர மாதிரி ஒரு ஃபைட் பண்றாரா? இல்ல, ஆனா இவரை தாக்க அப்படிதான் வந்தாங்க, கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு. அதை தான் சொல்றேன், கருத்தியலா மோதுங்க. கருத்தியல் நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அதை எல்லாரும் ஏத்துக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை, அது திணிப்பாயிடும். என்னுடைய கருத்துக்களை தான் நான் சொல்ல முடியும். பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேரும் என்னுடைய கருத்தை எடுத்துக்கணும்னு நான் சொல்லலை. என்னுடைய பார்வையை தான் நான் பார்க்க முடியும், என்னுடைய பார்வையை தான் நான் பேச முடியும், என்னுடைய அபிமானங்களை தான் நான் பேச முடியும், என்னுடைய ஆதங்கங்களை தான் நான் பேச முடியும், என்னுடைய விருப்பத்தை தான் நான் தெரிவிக்க முடியுமே தவிர்த்து திணிப்புகளை நான் ஒருபோதும் கொண்டு வந்து சேர்த்துற முடியாது. திணிப்புகள் ஒருபோதும் தீர்வாகாது. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்றதுனால அதை நான் மக்கள்கிட்ட திணிக்க முடியாது. இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்னவோ அதுதான் நான் பேச முடியும். அப்பதான் அதை மக்கள் ஏத்துப்பாங்க. அப்ப இவர் பேசுறது சரி தப்புன்னு சொல்லி நான் பேசுவதுமே இப்ப பல ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தாலும் அதுல சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். புரியுது? அது இதுதான் ஜனநாயகம். என்ன எல்லாருமே வாழ்த்தி பதிவு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் நெகட்டிவாகவும் போடுவாங்க. அதுக்காக நான் தோண்டு போய் வீட்டில் உட்காந்துட முடியாது. என்னை நம்பி ஒருத்தர் இருந்தாலும் சரி, நான் என்னுடைய பார்வையில் எது தவறோ அதை நான் இது பண்றேன். ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சரியாக இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு ஒருபோதும் தவறாக இருந்ததில்லை. இந்த மக்களுக்கு எதிரான விஷயங்கள் எனக்கு தவறா இருக்கு. அதுக்காக நான் போராடுறேன், குரல் கொடுக்குறேன். அதுக்காக ஏகப்பட்ட வழக்குகளை நான் சந்திச்சிருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதற்கான நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். உளவுத்துறையின் மூலமா எவ்வளவு அழுத்தங்கள் எனக்கு இருக்குன்றது தெரியும். மற்ற கட்சிக்காரர்கள்ட்ட இருந்து எவ்வளவு அழுத்தங்கள் எனக்கு இருக்குன்றது தெரியும். இது கருத்தியல் ரீதியா பேசக்கூடியதை கருத்தியல் ரீதியா தான் எடுத்துக்கணும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்போ போற இடமெல்லாம் அடி வாங்கணும். ஆமாதானே? அவர் பேசாத பேச்சா? அநாகரிகமான பேச்சு, ஆபாசமான பேச்சு இல்லையா? இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடிகர் ரஞ்சித் என்ற ஒருத்தர் ஒரு மேடையில, பொது மேடையில விமர்சிச்சார் தலைவர் தளபதி அவர்களை. சட்ட ரீதியான அணுகுமுறைக்கு போயிருக்கேன், காவல்துறையை நாடி இருக்கேன். இதுதான் ஜனநாயகம்னு சொல்றேன். அப்போ சட்டம் அது இருக்கு, அதுக்கு அடுத்தது நீதிமன்றங்கள் இருக்கு, வழக்கு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அப்போ வன்முறையை நீங்க கையில் எடுக்கிறீங்கன்னா இதை ஏன் ஏத்துக்க முடியல? உங்களால விமர்சனங்களை ஏன் தாங்க முடியும்? எப்பேற்பட்ட விமர்சனங்களை வேணாலும் சொல்லட்டும். அண்ணன் திருமா அவர்கள் கருணாநிதி அவர்கள் மீது வைக்காத விமர்சனமா? வைகோ அவர்கள் கருணாநிதி மேல வைக்காத விமர்சனமா? கருணாநிதி அவர்கள் வைகோ மீது வைக்காத விமர்சனமா? நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள் வைகோ மீது வைக்காத விமர்சனமா? சீமான் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் மீதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி மீதும் வைக்காத விமர்சனமா? அப்படி விமர்சனங்கள்ன்றது எல்லாருக்குமானது, அவர்களுடைய பார்வையானது. அது விமர்சனங்களால தான் கடந்து போகணும். உங்களுடைய விமர்சனங்களுக்காக இருக்கக்கூடியது பாதிக்கப்படக்கூடாது, வன்முறையை கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அவரு கூடவும் ஒரு 4 பேர் இருந்து அங்கு வேறு மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அப்போ உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. அப்போ அந்த அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் என்ன பண்ணீங்க? அப்போ அந்த காவல்துறை முன்னாடியே நிக்கிறாரு, ஒரு காவலர் நிக்கிறாரு, ஆனா தடுக்க முயற்சி பண்ணல அந்த விஷயங்கள். கமிஷனர் ஆபீஸ்க்கு நான் இன்னைக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட 100கணக்கான முறை போயிட்டு வந்தவன் நான். புரியுதுங்களா? அங்கே எவ்வளோ காவலர்கள் இருப்பாங்கன்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது உடனடியாக AK-47 வரைக்கும் வச்சுக்கிட்டு நிற்பீங்க. ஏன் இங்கே இந்த இதை தடுக்கலை? ஓகே, அதனால அவர் தாக்குதலுக்கு உண்டானது மிக மிக கண்டனத்துக்குரியது. ஒரு பெரிய விஷயம் இதில் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மீது எவ்வளவோ விமர்சனங்கள், தனிப்பட்ட விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய தொண்டர்களை தான் ரொம்ப சின்ன பசங்க, எல்லாம் ஒரு படிக்கிற பசங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்கன்னு சொல்லி ட்ரோல் பண்ணாலுமே யாரும் அந்த மாதிரியான வன்முறைகளில் இது வரைக்கும் ஈடுபட்டதா நம்ம பார்க்கல. ஆனால் விடுதலை சிறுத்தை அவர்கள் சித்தாந்த ரீதியாக பல வருஷமா இருக்கக்கூடிய கட்சி, சித்தாந்தத்தை விதைச்சிருக்கிறோம்னு சொல்றப்ப அவங்க இந்த மாதிரியான வன்முறைகளை கையில் எடுக்கிறது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்லை, இதுதான் அரசியல் மயமாக்கல்னு சொல்றோம். அதாவது அவன் தன்னுடைய தலைவர் தளபதி அவர்களை கொண்டாடுறான், அவன் ரசிக்கிறான். அவன் கொண்டாட்டத்துல கொஞ்சம் கூட அவன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, அவன் ரசனையில கொஞ்சம் கூட இது பண்ணிக்கல. அதுக்கு மாற்றம் என்ன? நம்ம தலைவர் பேசுறாரு, தலைவர் தளபதி அவர்கள் பேசுறாரு, அவர் பின்னாடிதான் நிக்கணும்ன்றத ஆணித்தனமா நம்புறான்.
அவன் தன்னுடைய ஒரு தொண்டன் வந்து தலைவரை கொண்டாடுறதுல எந்த தவறும் கிடையாது. அதனால் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பா, அதை தான் நீங்கள் அரசியல் மயமாக்கல் இல்லை, அரசியல் படுத்தலை அப்படின்றத சொல்ல முடியும். இங்கே இதுதான் அரசியல் படுத்தாத ஒரு விஷயம். புரியுதுங்களா? அவன் அத்தனை பேருமே நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் நீங்கள் பேசுனீங்கன்னா அவன் சமூக வலைதளங்களில் பதில் கொடுக்குறான். இது ஜனநாயக உரிமை தானே. அவன் ஸ்டைலில் அவன் கொடுக்குறான். கருத்துக்களை வந்து கண்ணியமாக பதிவிடணுன்றது நான் பல முறையில் கேட்டிருக்கேன். புரியுதுங்களா? அது யாராக இருந்தாலும் சரி, கண்ணியம் குறைவாக, நாகரிகமாக அநாகரிகமாக கண்ணியம் குறைவாக கருத்துக்கள் தெரிவிப்பது அதில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. யாராக இருந்தாலும் பேசக்கூடியவர்களும் கேள்வி கேட்பவர்களும் இல்லை நம்ம யாரை எதிர்த்து பேசக்கூடியமோ அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி, அவரை நான் பேசும்போது அண்ணன் சொல்லி குறிப்பிட்டு தான் பேசுகிறேன். அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். புரியுதுங்களா? திருமாண்ணன் மீது மிகப்பெரிய ஒரு அன்பு கொண்டவன் நான். ஆனால் விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிச்சு சித்தாந்த ரீதியா நம்ம விமர்சிப்போம். ஓகே, ஆமா. அப்படி இருக்கும்போது நமக்கான உடன்பாடுகள் தான் இங்க இல்லை. கருத்தியெல்லாம் எல்லாம் ஒன்னா தானே இருக்கும் இல்லையா? அப்போ இதையெல்லாம் நான் விமர்சனம் செஞ்சு பேசும்போது எதிர்த்தரப்பினர் வந்து தாக்கலாம், கருத்துக்களை தெரிவிக்கலாம். கண்ணியமா இருக்கணும்னு சொல்றேன். எனக்கு ஆதரவாக 10 பேர் 100 பேருக்கு பதிவு போடலாம். அந்த கருத்துக்களும் கண்ணியமாக இருக்கணும்னு சொல்றேன். கமெண்ட் செக்ஷன்ல கூட நேர்மையோடும் கண்ணியத்தோடும் நிச்சயமா. அதாவது அதுதான் உங்களை யாரு, நீங்க ஆள் பாதி இன்னைக்கு ஆடை பாதின்றது போல நீங்க யாரு அப்படின்றத உங்களுடைய ஒவ்வொரு செயலும் தான் இங்க வந்து வெளிக்காட்ட போகுது இல்லையா? நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வெளிப்பாடுன்னு சொல்றான். அந்த உங்களுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும்? வாழ்க்கையினுடைய தத்துவத்தை 2 அடியில 1.25 அடியில சொல்லிட்டு போன வள்ளுவன் தான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேல நிலையாக கோலோச்சி நிற்கக்கூடியது. அதற்கு இணையா 1333 குறளா அடிக்கிறதுக்கும் மாத்துறதுக்கும் இல்லை, அதுக்கு இணையாவும் இன்னைக்கு ஒருத்தராலையும் எழுத முடியலையே. அதை தான் சொல்றோம். அப்போ இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம்னு சொல்றோம், ஜனநாயகம்னு சொல்றோம். கருத்தியலா பேசக்கூடியவர்களுக்கு RSS கூட ஒரு கொள்கை இருக்கு, அவங்க கூட பேசட்டும். கருத்தியலா தான் நம்ம பேசணும். புரியுதுங்களா? அதுக்காக வன்முறை எந்த விதத்துல தீர்வாகும்? வன்முறை ஒருபோதும் தீர்வாக. வன்முறையால் பாதிக்கப்படக்கூடியவன் வந்து நேரடியாக ஒருபோதும் எதிரியாக இருக்க மாட்டான், சாமானியவர்களாக தான் இருக்கு. அதுல ஒருபோதும் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடியவன். அதுக்காக தான் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நான் நேசம் கொண்டு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பி தங்கைகளாக இருந்தாலும் சரி, கருத்துக்கள் கண்ணியமான முறையில் பதிவிடணும், கருத்தியலா கையாளணும் அப்படின்றது மட்டும்தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வை ஏற்படுத்தும் சொல்கிறாரு. அதே விஷயத்தை தான் தலைவர் தளபதி அவர்கள் முதல் மாநாடு பிரகடன மேடையில் பேசியிருப்பார். நாங்கள் ரொம்ப கண்ணியமாக கடந்து போவோம்னு சொல்லியிருப்பாங்க எதையுமே. அதை தான் நானும் சொல்கிறேன். பல விஷயங்கள் எங்களுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. வாழ்த்து. நன்றி.